என்ன அத்தை பேக் எல்லாம் தூக்கிட்டு எங்க போறாங்கன்னே தெரியல. எங்க போனா நமக்கு என்ன, நமக்கு ஜாலி தான் அவங்க வீட்டுல இல்லைன்னா. மருமவளே, நான் எனக்கு மவளுக்கு வீட்டுக்கு ஒரு வாரம் போய் நின்று தங்கிட்டு வரேன். என்ன அவ என்ன கூப்பிட்டு தாங்கல்ல. ஐயோ அத்தை, நீங்க என்ன விட்டு போறீங்களா அத்தை? நீங்க இல்லாம நான் எப்படி இருப்பேன் அத்தை? ப்ளீஸ் அத்தை, போகாதீங்க அத்தை. நமக்குள்ளாடி எவ்வளவுதான் சண்டை வந்தாலும் நான் உங்களை ஒரு அம்மாவா தான் பாக்கியேன். நீங்க எனக்கு இன்னொரு அம்மா அத்தை. என்ன நம்ம மருமவ சோகமா இருப்பான்னு பார்த்து அழுதுட்டு இருக்கா? அவளுக்கு நம்ம மேல இவ்வளவு பாசமோ? அத்தை, நீங்களும் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு இருக்கியதும் ஒரே ஒரு மவா. அவளுக்கு வீட்டுக்கு அடிக்கடி போய் நின்று தானே ஆகணும். நீங்க இல்லாம நான் தான் எப்படி இருக்க போறேனே தெரியல. சரி அத்தை, ஒன்றும் இல்லை, நீங்க போயிட்டு வாங்க. எனக்கு தான் ரொம்ப கவலையா இருக்கு. மருமவளே, உனக்கு எனக்கு மேல இவ்வளவு பாசமா? நீ டெய்லி சண்டை போடியதை பார்த்து எனக்கு மேல உனக்கு பாசமே இல்லைன்னு நினைச்சேன். அத்தை, வீடுன்னா சண்டை வரதான் செய்யும். உங்க மேல கோவப்பட என்ன அத்தை இருக்கு? நீங்க என்ன எவ்வளவு பாசமா பார்த்துருப்பீங்க. சரி மருமவளே, நான் கிளம்பி. என்ன டைம் வேற ஆச்சு, 6 மணிக்கு பஸ்ஸுக்கு கரெக்டா போகணும். ஐ ஜாலி ஜாலி. அத்தை ஒரு வழியா அவங்க மகளுக்கு வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுவும் ஒரு வாரம் போயிட்டாங்க. எனக்கு இதே போல ஒரு சந்தோஷம் இல்லவே இல்லை. அத்தை இருந்தா பாத்திரம் கழுவு, துணி அலசு, தூங்கக்கூடாது, கண்டிஷன் மேல கண்டிஷன் போட்டுட்டே இருப்பாங்க. இனிமேல் எனக்கு விருப்பப்படியே இருக்கலாம். சரி, நம்ம இனி கிடந்து தூங்கலாம். நம்மளை யாரு கேட்க போறா? கேட்க யாரும் இல்லை. இவங்க நைட்டு 10 மணிக்கு தான் வருவாங்க. அது வரை கிடந்து தூங்கலாம். இவங்களுக்கு மட்டும் நைட்டு ஏதாவது ஆர்டர் பண்ணி வைக்கலாம். மாமியாரு ஆர்டர் பண்ண ஒன்றும் சாப்பிடாது. எனக்கு கையால தான் எல்லாம் சமைச்சு கொடுக்கணுமா. இனி ஒரு வாரம் எப்படி சாப்பிடுதுன்னு பார்ப்போம். மாமியார் இல்லாம எவ்வளவு அழகா தூங்க முடியுது. மாமியார் இருந்தா இப்படி ஜாலியாக ஹாலில் படுக்க முடியுமா? பெட்ரூம்லேயே ஒழுங்கா படுக்க முடியாது. அங்கேயே வந்து வேலை பண்ணுன்னு தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும். என்னதான் நம்ம மருமவ நம்மகிட்ட சண்டை போட்டாலும் நம்ம மேல நல்ல பாசம் இருக்கு அவளுக்கு. எனக்கு மருமவ அழுத பிறகு எனக்கு மவளுக்கு வீட்டுக்கு போக்கே மனசு இல்ல. மருமவளு கூட இருக்கணும்னே இருக்கு. எப்படியும் மவளு வீட்டுக்கு போனாலும் மருமவ பாக்கியது போல மவ பார்க்கவே மாட்டா. நம்ம தான் ஏதாவது பண்ணி கொடுக்கணும். அதுக்கு பேசாம இங்கே இருக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே இருந்தா மருமவ வேலைக்கு வேலை சாப்பாடு தருவா. அதை சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கலாம். அங்க போனா நான் தான் எல்லா வேலையும் பண்ண வேண்டியதா இருக்கு. என்ன பண்ணலாம்? மருமவ வேற அழுதுட்டே இருந்தா. சரி, மவளுக்கு வீட்டு வேற என்னைக்காவது போகலாம். அதுக்கு மவளை இங்க வர சொல்லலாம். நான் இப்ப வீட்டுக்குள்ளாடி போனதும் மருமவ என்ன பார்த்து ஒரே சந்தோஷப்படுவா. மருமவளே, எலும்பு மருமவளே, நான் வந்துட்டேன். என்ன மாமியாருக்கு சத்தம் கேட்குது? கனவுல கூட நிம்மதியா இந்த மாமியார் என்ன தூங்க விடல. மருமவளே, எலும்பு மருமவளே, காலங்காத்தால தூங்கிட்டு. அத்தை, நான் இப்பதான் படுத்தேன். அதுக்குள்ளாடி வந்தாச்சா? என்ன அத்தை ஆச்சு? நீங்க உங்க மவளை வீட்டுக்கு போகலையா? மருமவளே, நான் போறதை நினைச்சு நீ நல்லா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேல்ல, அதனால நான் போவேண்டான்னு முடிவெடுத்துட்டேன். எனக்கு மவளை இனி இங்க வர சொல்ல போறேன். என்னது, மவளை நீங்க இங்க வர சொல்ல போறீங்களா? ஆமா மருமவளே, நீ தானே நல்லா கவலைப்பட்டுட்டு இருந்த. நான் உங்களை ஒரு அம்மாவா பாக்கியன்னு சொன்னது எனக்கு மனசு நல்லா உருவி போச்சு. பரவாயில்ல அத்தை, ஒரு வாரம் தானே, நீங்க போயிட்டு வாங்க அத்தை. இல்ல நெட்டவள்ளி, நீ எலும்பு வீட்டுல நிறைய வேலை இருக்கு. நான் இப்ப போறதா எனக்கு ஐடியாவே இல்ல. மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாடா, பை பை.